வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களே. ஸோ எப்படி இருக்கீங்க? நம்ம நிறைய டாபிக் இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கோல்டை பற்றி நிறைய டாபிக் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் இதெல்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ராக்ரஸ் ஆகிருக்கும் ஓகே ஆஸ் அன் இன்வெஸ்டர். ஸோ நம்ம ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஸோ ஆன்லைனில் எல்லாம் வாங்கலாம் நினச்சிருக்க மாட்டோம். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சீட்டு போட்டிருப்போம், இல்லை ஒரு லேண்டு வாங்கியிருப்போம், ஒரு கோல்டு வாங்கியிருப்போம். அங்கேருந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி இன்வெஸ்டிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஏலியன் கிடையாது. இன்றைக்கி முக்கால்வாசி இன்வெஸ்டருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு தெரியும், எஸ்ஐபின்னா என்னென்னு தெரியும், ஓகே பிஎம்எஸ்னால் என்னென்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆல்ரெடி அவேர்னஸ்க்கு வந்துட்டாங்க. நம்ம வந்து ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்கு வந்துட்டாங்க. பட் ப்ராடக்ட் டெப்த் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லேக் இருந்துக்கிட்டே, நம்ம ஒரு யூஎஸ் மாதிரி ஒரு எக்கானமி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஐடியேஷனில் ஒரு லேக் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பிஎம்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஏஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எஸ்ஐஎஃப்னு ஒரு புது கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் நம்ம பேசலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி. ஓகே, கிஃப்ட் சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2007 வந்து இதை பற்றி பேசினாங்க, ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் 2015 தான் நரேந்திர மோடி கவர்மெண்ட் இதை இனாகரேட் பண்ணாங்க. ஸோ கிஃப்ட் சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டாலர் பேஸ்ட் இன்வெஸ்டிங் and giving an access to a abroad investor and an Indian investor to outside market. ஒரு டாலர் டினாமினேட்டட் இன்வெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிற ஒரு கேட்டகரி தான் இந்த கிஃப்ட் சிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த கிஃப்ட் சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் அப்படின்னு ஒரு 2 கேட்டகரிக்கு இருக்குது. இன்பவுண்ட் அப்படின்னா ஒரு என்ஆர்ஐ கிளைண்ட் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை வாங்கலாம். ஆனால் அது ருப்பி டேர்ம்ஸில் தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ ருப்பி டேர்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 14% ஒரு ஃபண்டு கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் டாலர் டேர்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா அது 11% மாறிடும். ஏன்னா ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்திருக்கு லாஸ்ட் 20 வருஷத்தில். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் அ என்ஆர்ஐ இன்வெஸ்டர் டு கம் டு இந்தியா. ஸோ இந்த ப்ராடக்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரிலையோ இல்லை கேமன் மாதிரி ஒரு கண்ட்ரிலையோ பார்த்தீங்கன்னா டாலர் டினாமினேட்டட் அசட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்தியாவில். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த டாலர் ரிட்டர்னும் சேர்த்து எடுப்பாங்க அவங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கிஃப்ட் சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு அவுட் பவுண்டை பற்றி பேச போகிறோம். நம்ம இன்பவுண்ட் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். அவுட் பவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் டு அவுட் சைடு இந்தியா போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கொடுக்குற ஒரு விஷயம் தான் இந்த அவுட் பவுண்ட் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்கலாம், இந்தியா தான் க்ரோயிங் எக்கானமி, வேகமாக போகுது, நம்ம ஏன் இந்தியாவை விட்டு வெளியே போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கலாம். ஸோ இந்தியா வந்து அடுத்த 5-10 வருஷத்துக்கு நல்லா பண்ணும். ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா பண்ணாமல் கூட இருக்கலாம். வேற ஒரு கண்ட்ரி நல்லா பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எல்லா கண்ட்ரியும் ஒரே டைம் நல்லா பண்ணாது. ஸோ ஒரு கண்ட்ரி ஒரு இயரில் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் இந்தியாலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், அவுட் சைடு இந்தியாலையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அவுட் சைடு இந்தியாவில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நம்ம ஒரு பசங்க படிக்கணும், இல்லைன்னா நம்ம ஒரு புது ஆஃபீஸ் திறக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுவோம், ஒரு லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்போ வாங்குவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், அதில் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை டவுன்லோட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பில் பண்ணுறது, நம்ம எதை ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு பில் பண்ணுற ஒரு விஷயம், அதோட ரெவென்யூ இந்தியன் பேஸ்ட் கம்பெனிக்கு போகிறத விட அவுட் சைடு இந்தியன் கம்பெனிக்கு தான் நிறைய போயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்போ நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் அப்பாற்பட்டு பார்க்கணும். அது கண்டிப்பாக நம்ம இதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வாங்குற ஐட்டத்துக்கு ரெவென்யூ வந்து வெளியே போகுது அப்படின்றப்போ அந்த கம்பெனி ஒன்றும் நல்லா பண்ணும் இல்லையா? ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கம்மிங் பேக் டு கிஃப்ட் சிட்டி. ஸோ கிஃப்ட் சிட்டியில் அவுட் பவுண்ட் ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஷேக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டு வரப்போகிறா, யார் ப்ராடக்டை இது பண்ண போகிறா, இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ரூமர்ஸ்லாம் இருந்தது.
ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் மூவர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயம் வரலாம், ஆனால் ஃபஸ்ட்டு யார் எடுத்து இதை பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are the first people to launch a product in GIFT City, which is a outbound product. ஸோ இங்கே இருக்கிற ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஆக்சஸ் கொடுக்குற ஒரு ப்ராடக்டாக அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது கிஃப்ட் சிட்டியில் அவுட் பவுண்டில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா HNI கேட்டகரி, ஒன்று ரீட்டைல் கேட்டகரி. HNI கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100,000 அப்படின்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒரு எட்டாத ஒரு கனியாகவே இருந்தது. வெளியூரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம இவ்வளோ இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ ரீட்டெயிலில் வந்திருக்காங்க. ரீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பியூட்டி என்னென்னா மினிமம் உங்ககிட்ட 4.5 லட்சம் இருந்தாலே போகிறோம். இந்த பர்டிகுலர் வேர்ல்ட் கிளாஸ் கம்பெனியை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு வெறும் 4.5 லட்சம் இருந்தால் போகிறோம். ஜஸ்ட் $5,000. ஓகே, $5,000 இருந்தால் இந்த ப்ராடக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்டேஷனோ வந்து ஒரு ப்ரமோஷனும் கிடையாது. இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, ஒரு புது கேட்டகரி. ஸோ அதை நம்ம ப்ரீஃப் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோ இல்லைனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரையோ கேளுங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் கேட்டகரி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு அப்சர்வேஷன்னு சொல்லுவேன் நான். ப்ராடக்ட்குள்ளே போயிடலாம். டிஎஸ்பி குளோபல் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்றது தான் இவங்களோட ஃபண்டு. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே லான்ச் பண்ணுறாங்க. 25th ஆகஸ்ட் இதை லான்ச் பண்ணுறாங்க. 14th செப்டம்பர் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து NFO இதில் இருக்க போகுது. இது ஸோ இந்த ப்ராடக்ட் மற்ற ஃபண்டு மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு ICICI டைரக்ட்லியோ இல்லைனா வந்து நீங்கள் வந்து க்ரோ பிளாட்ஃபார்மையோ இல்லைனா வந்து ஜீரோதா பிளாட்ஃபார்மையோ போய் ஈஸியாக வாங்க முடியாது. இது LRS ரூட் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஏன்னா இது வந்து ஃபாரின் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதால LRS ரூட் மூலியமாக தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றது நான் வந்து இன்னொரு சில விஷயம் இந்த ப்ராடக்டை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், இதை எப்படி வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பசங்களை படிக்க அனுப்புகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ஒரு டாலர் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா மாறிடுது. ஒன்று அங்கே இருக்கிற கம்பெனிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா காத்தால ஏன்ச்சோன்னா யூனிலிவர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இந்தியா தான், கரெக்டுங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ஒரு டிவி எடுத்தீங்கன்னா, டிவியோ ஒரு மொபைலோ எடுத்தீங்க அப்படின்னா சாம்சங் எடுத்திங்கன்னா சவுத் கொரியா, நீங்கள் வந்து OnePlus எடுத்திங்கன்னா சைனா. மோஸ்ட் ஆஃப் த டிவிஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைனாவில் இருந்தால் நிறைய வருது. ஸோ ப்ராடக்ட்டுன்னு போயிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்றது இப்போ தான் ஒரு நமக்கு சூடு பிடிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ மேபி ஒரு 10 years கழிச்சு இந்தியாவிலையும் நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வர ஆரம்பிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் மற்ற ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம வந்து செலவு பண்ணி அவங்களுக்கு ரெவன்யூ கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு ரெவன்யூ கொடுக்குறோம், அதில் நம்மளை இன்வெஸ்ட் பண்ணி பணம் பண்ண வேண்டாமா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு புத்திசாலித்தனம்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ரீட்டெயில் ப்ராடக்டாக வர போகிறாங்க அவங்க. இந்த ப்ராடக்டோட பியூட்டி என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டை வச்சுருப்பாங்க. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக அவங்களே மேனேஜ் பண்ண போகிறாங்க. நானும் யோசித்தேன் இந்த ப்ராடக்ட் யூஎஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா யூஎஸில் ஒரு ப்ரிடாமினன்ட் கம்பெனிஸ் இருக்குது, பட் ஸ்டில் அவுட் சைடு யூஎஸ்லேயும் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. யூரோப்பில் வந்து லைஃப் ஸ்டைல் கம்பெனிஸ் இருக்குது, பிராண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சைட் போனீங்கன்னா கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது ஜப்பானில். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் யூ அ பிளாட்டர் ஆஃப் குளோபல் இன்வெஸ்டிங். இந்த பர்டிகுலர் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, யூரோப் யூகேல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் ஹாங்காங்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, சவுத் கொரியா, தைவான், ஜப்பான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் அந்தந்த ஷேர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ரொம்ப பாசிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது பாசிவாக இருக்காது, கண்டிப்பாக ஆக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களோட பேசினப்போ, அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸோட பேசுகிறப்போ அவங்களோட இது என்னென்னா வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்டிங். இந்த பர்டிகுலர் கம்பெனி பணம் பண்ண முடியும் அப்படின்னா தான் அந்த பர்டிகுலர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நமக்கு வந்து ஒரு டைவர்ஸ்டு குளோபல் இன்வெஸ்டிங். ஒரே ப்ராடக்ட் கிவ்ஸ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் இன்வெஸ்டிங் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வெறும் 5 லட்ச ரூபாவில். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம்னே சொல்லணும் நம்ம. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்டோட ஒரு சாராம்சம். ஸோ இப்போ ஜென்ரலாக இன்னும் கொஞ்சம் நம்ம we will dive deep into சில கம்பெனிஸ் எப்படி குளோபலாக பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக இருக்காங்க.
ஓகே, இப்போ ப்ரூக் ஃபீல்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 30 வருஷமாக 18% காம்பவுண்டிங்கில் க்ரோ ஆகிருக்காங்க. 18% அப்படின்றது டாலர் டேர்ம்ஸில் பெரிய நம்பர், இட்ஸ் அ மேசிவ் நம்பர். சிமிலர்லி அமேசான் எடுத்திங்கன்னா 30 வருஷம் முடியல, 25 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 14-15% க்ரோ ஆகிருக்காங்க. வாரன் பஃபேவோட கம்பெனி பெர்க்ஷையர் ஹேத்வே, ஸோ இந்த கம்பெனி 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-13% க்ரோ ஆகிருக்காங்க. அதே மாதிரி லூயி விட்டான், ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு கண்டிப்பாக தெரியும் லூயி விட்டான் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷனல் பிராண்ட். இந்த ஹேண்ட்பேக்கை நான் வாங்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பில் இருக்க இந்த கம்பெனி ஹஸ் டெலிவர்ட் மோர் தென் அகெயின் 12-13% கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜப்பானில் ஒரு கேமிங் கம்பெனி இருக்குது, நிட்டெண்டோ அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கேமிங் கம்பெனி, இந்த லார்ஜஸ்ட் கம்பெனி. ஸோ பூமா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ், நம்ம ஷூ போடுறதுலேருந்து வாட்ச் போடுறதுல எல்லாமே இந்தியாவுக்கு வெளியே தான் இருக்குது, அதை தான் நம்ம வாங்கி போடுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபண்ட் வில் பி த பர்ஃபெக்ட் திங் டு லுக் ஃபார். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எப்படி ஃபிட் ஆகும் அப்படின்றத நீங்கள் உங்கள் அட்வைசரோட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கால் எடுங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வாங்க முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம அவுட் சைடு இந்தியாவுக்கு பணம் அனுப்புறதால இதில் ஆர்பிஐ ரெகுலேஷன் இது எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பேஸ் போலியோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஐசிஐசிஐலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இவங்களோட பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருவாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எல்ஆர்எஸ் ரூட் மூலியமாக. ஸோ அதுக்கு ஒரு சின்ன கரன்சி கன்வர்ஷன் ரேட் வரும். $5,000 அப்படின்றது $5,020 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதோட சேர்த்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிட்ஸ் அலாட் ஆகிடும் நமக்கு. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 3 o'clock முன்னாடி நம்ம பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 12 மணிக்குள்ளே அவங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னா அன்றைக்கி என்ஏவியில் உங்களுக்கு யூனிட்ஸ் அலாட் ஆகிடும். இதே நீங்கள் 12 மணிக்கு மேலே கொடுக்குறீங்கன்னா மறுநாள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது குளோபல் இன்வெஸ்டிங் அப்படின்றதால இந்த ஒரு ஆப்ரேஷனல் ஹெட்ஜ் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு நீங்கள் டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்டை டேரெக்டாக ரீச் பண்ணலாம். இல்லை உங்கள் அட்வைசர் எல்லாருக்குமே இதுக்கு தெரியும் என்ன ப்ராசஸ் அப்படின்னு அவங்கள ரீச் பண்ணுங்கள். ஸோ தே வில் ஹெல்ப் யூ ஆன் ஹவு டு அப்ளை ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ ரெண்டாவது டாக்ஸேஷன். டேக்ஸ் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் இட் இஸ் நில். டேக்ஸ் வந்து அட் ஃபண்ட் லெவல்லையே பிடிச்சிருவாங்க. நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. சரி, நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இந்த ப்ராடக்டில் போடுறீங்க, அந்த 10 லட்ச ரூபா ஒரு 2 வருஷம் கழிச்சு 20 லட்ச ரூபா ஆகுது, நீங்கள் விட்ரா பண்ணுறீங்கன்னா அது வந்து இதுக்கு வந்து லாங் டேர்ம் டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.85%, அப்ராக்சிமேட்லி 15%. ஸோ உங்களுக்கு அந்த 15% டேக்ஸை பிடிச்சிட்டு அந்த கெயின்ஸில் மிச்சம் தான் உங்களுக்கு வரும். ஸோ இவங்க டேக்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்கள் ஆடிட்டர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செட்டில் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை, டேக்ஸ் அவங்க டிடக்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபண்டே வரப்போகுது. ஸோ தே ஹவ் கிரியேட்டட் அன் ஈகோ சிஸ்டம் விச் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்டாகவே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அட் 5 lakhs அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிடம்ஷன். நீங்கள் இதை விட்ரா பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் விட்ரா பண்ணிங்கன்னா T+2 இன்றைக்கி ரிடம்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு 2 இல்லைனா 3 நாளில் வந்துடும். இது வந்து டிரான்சாக்ஷன் + 5 days, 5 நாள் கழிச்சு தான் வரும். ஏன்னா வேறு ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறதால 5 நாள் கழிச்சு தான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஒன் ஆஃப் த வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு இன்வெஸ்ட் அவுட் சைடு இந்தியா அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு ரீட்டெயில் ப்ராடக்ட், கிஃப்ட் சிட்டி ரீட்டெயில் ப்ராடக்டை. ஸோ அதை டிஎஸ்பி ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ராசஸ், இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். ஜஸ்ட் டு சம்மரைஸ், நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இந்தியாவில் எல்லாருமே இந்தியன் ஈக்விட்டிஸில் நிறைய எக்ஸ்போஷர் வச்சுருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பணம் வருதுன்னா நான் இன்னொரு ஃபண்டை தான் போய் வாங்க போகிறேனே தவிர ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் போர்ட்ஃபோலியோவை நான் வாங்க போகிறதில்ல. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகுது. ஸோ டிஎஸ்பி ஃபஸ்ட்டு இதை லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பராக் பரேக்னு ஒரு கம்பெனி இருக்குது, பராக் பரேக் மியூச்சுவல் ஃபண்ட், அவங்களும் இந்த கேட்டகரியில் ஒரு ஃபண்ட் லான்ச் பண்ணுறாங்க. இந்த கேட்டகரி பெருசாக கண்டிப்பாக வளரப்போகுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கேட்டகரியை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கேட்டகரியாக இருக்க போது. இட் இஸ் கோயிங் டு பி அ கேம் சேஞ்சர் இன் இன்வெஸ்டிங் வேர்ல்ட் அப்படின்னே சொல்லலாம். தேங்க்யூ.